ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை போகி அன்று இந்த சூட்சுமமான பொருட்களை உங்க தலையை சுற்றி எரித்து விடுங்கள். கண் திருஷ்டி, கண் பார்வைகள் விலகி தை பொங்கல் அன்று, தை முதல் நாள் நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் ஒரு மாதமாகவும் பிறக்கும். அது என்னென்ன பொருட்கள் எப்படி சுற்றி போட வேண்டும், எந்த நேரத்தில் போடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம் நம்ம போகி அன்று தேவையில்லாத பொருட்களை எரித்து விடுவோம். நம்ம எல்லாத்தையும் எரிச்சிடுவோம். அதுக்காக பிளாஸ்டிக்கு அதெல்லாம் போட்டு எரிக்காதீங்க. காற்று தான் நம்மளுக்கு கெட்டு போகக்கூடும். அதனால எரிக்கக்கூடிய மக்கும் குப்பைகளை மட்டும் நீங்க எரியுங்கள். மற்றதை நாம மக்காத குப்பைகளோடு சேர்த்து போட்டு விடுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம 2 பதிவுகள் கொடுத்துருக்குறோம். போகி அன்று என்னென்ன பொருட்களை எரிக்க வேண்டும், குல தெய்வத்தையும் நம்மளுடைய வீட்டு தெய்வத்தையும் எப்படி நம்ம அழைத்து வீட்டிற்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிற பதிவும், அதற்கப்புறம் தைப்பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கணும், முன்னோர்களின் முறைப்படி நாம் எப்படி பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி 2வதாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு போகி அன்று நாம் தேவையில்லாத பொருட்களை எரிப்பதோடு கண் திருஷ்டி விலகி நம்மளுக்கு தை முதல் நாள் ரொம்ப 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 அற்புதமான ஒரு மாதமாக நம்மளுக்கு அமைய இந்த பொருட்களை வைத்து உங்களுடைய தலையை சுற்றி எரித்து விடுங்கள். சரிங்க. இப்போ அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மிளகு நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் இங்கே காட்டி இருக்கிற அளவுகள்லையே நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட போதுமானது. இது கடுகு, வெறும் கடுகு மட்டும்தாங்க. இதில் வேற எதுவும் நாங்கள் சேர்த்திக்கல, வெறும் கடுகு. இது ஒரு கைப்பிடி கல் உப்பு. இது ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கிறேன். இதை சிகப்பு மிளகாய், வரமிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு துண்டு கற்பூரம். இதை நீங்கள் 2ஆ கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்மளுடைய இடது கையில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இடது கையில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இல்லை இதெல்லாம் கீழே சிந்திரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பவுலில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே கிழக்கு பக்கமாக நிற்க வச்சுக்கோங்க. நிற்க வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய இடது கையால் கிளாக் வைஸில் இந்த பக்கம் 3 முறை, அதற்கப்புறம் அந்த பக்கம் இடது பக்கமாக 3 முறை, வலது பக்கமாக 3 முறை சுற்றி விட்டு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே நீவுவாங்க. கண் திருஷ்டியெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நீவிட்டு 3 முறை அவர்களை உங்களுடைய கைகளில் துப்ப சொல்லிட்டு நீங்கள் இதை நெருப்பில் போட்டுருங்க. எங்களுக்கு நெருப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லைங்களா, இந்த கண் திருஷ்டி போக்குவதற்காகவே ஒரு கரண்டி, சாம்பிராணி தூபம் போடுற மாதிரி ஒரு கரண்டி ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க வேற ஏதாவது யூஸ் ஆகாத ஏதாவது கரண்டிகள் இருந்ததுன்னா அதில் கொட்டாங்குச்சியை எரித்து நெருப்பு வர வச்சு அந்த நெருப்பில் இதை போட்டுடுங்க. ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய கண் திருஷ்டி, கண் பார்வை, வயிற்றெரிச்சல் அது அனைத்துமே விலகிரும். இந்த கண் பார்வையெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நான் அதை உண்மையாக சொல்லுவேங்க. இப்போ நம்ம நல்லா அழகாக ஒரு அலங்காரம் பண்ணிட்டு போனால் கூட அப்பா இவ பாரு எவ்வளோ அலங்காரமாக பண்ணியிருக்கிறான்னு அப்படிம்பாங்க. ஒரு நல்ல வீடு கட்டுனா கண் பார்வை, ஒரு நல்ல வேலைக்கு போனால் கண் பார்வை, ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை, கண் திருஷ்டிகள் இதெல்லாம் ஏற்படுது. அதனால நம்மளுக்கு போகி அன்று நாம தேவையில்லாத பொருட்களையும் தேவையில்லாத குணங்கள்னு நான் சொல்றது ஆசை, கோபம், விரோதம், பொறாமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்டதையும் நம்மளை அகற்றிவிட்டு இந்த பொருட்களை வைத்து நாம சுற்றி நெருப்பில் போட்டு விட வேண்டும். போட்டுட்டு
ஒரு சொம்புல வந்து கொஞ்சமாக தண்ணீர் நிரப்பிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை போட்டுக்கோங்க. வேப்பந்தழை இருக்குது இல்லைங்களா, வேப்பந்தழையை ஒடிச்சு உங்கள் வீடு முழுவதும் சுற்றி அப்படியே தெளிச்சு விடுங்க. அந்த சுற்றி தெளிச்சு விட்டுருங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியில் வாசலில் பின்புறத்தில் எல்லா பக்கமும் அந்த நீரை வந்து தெளிச்சு விட்டுருங்க. இப்படி நீங்கள் அதை சுற்றி போட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் கலந்த நீரை உங்கள் வீடுகளில் தெளிக்கும் பட்சத்தில் முழுமையாக கண் திருஷ்டிகள் விலகும். இது ரொம்ப 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 எஃபெக்டிவானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போது நம்மளுக்கு தை முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தை மாதம் நம்மளுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாதமாக நம்மளுக்கு பிறக்கும். நம்முடைய வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டோம், நம்ம மனசையும் சுத்தம் பண்ணிட்டோம், நம்மளை பிடிச்ச கெட்ட சக்தி, கண் பார்வை, கண் திருஷ்டி, தரித்திரம் இது எல்லாமே போய்விடும் இந்த பொருட்களை வச்சு நம்ம சுற்றி போடும்போது. ஆக நம்ம தை மாதம் முதல் நாள் ஒரு புதிய நாளாகவும் ஒரு புதிய மனிதனாகவும் நம்ம வந்து இருப்போம். அப்போ நம்ம இன்னும் ரொம்ப நம்மளுக்கு நல்லதே நடக்கக்கூடிய நாளாக நம்மளுக்கு அமையும். இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் முழுவதுமாகவே நம்மளுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாதமாக நம்மளுக்கு அமையக்கூடும். ஆக இந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் பெருசாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் கூட கிடையாது. இது அனைத்துமே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு பொருட்களிலேயும் அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இதை நம்ம வந்து சுற்றி போடும்போது அவ்வளவு அற்புதமான நன்மைகளும் நம்மளுக்கு நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.